இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் மினி விளாக் பார்க்கலாமா. இளநீர் தோசை மாவு அரைச்சது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு இளநீர் தோசை சுட்டு மேலே நாட்டு சக்கரை தூவி ஏலக்காய் போட்டு அரைச்ச தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாவு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு நாளில் செம்ம ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் சூப்பராக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் சிலர் இது ஆப்ப மாவுன்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் வீட்டில் ஆப்ப மாவு அரைக்கும் போது உளுந்து வெந்தயம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்போம். கூடவே டெண்டர் கோகனட்க்கு பதிலாக தேங்காய் சேர்த்து தான் அரைப்போம். இருங்க ஒரு நாள் ஆப்ப மாவு அரைக்கும் போது வீடியோ ஷேர் பண்ணுறேன். லஞ்சுக்கு சிறுபருப்பு சாம்பார் அண்ட் சிக்கன் கிரேவிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம செய்யற இந்த சிம்பிள் சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கும். மூங் தாளை மட்டும் வேக போடுறதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணீங்கன்னா பருப்பு நல்ல வாசமா இருக்கும். பருப்பு வேக போடும்போது கூடவே சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து வேக போட்டாச்சு. அது வேகிறதுக்குள்ள சிக்கன் கிரேவிக்கும் தாளிச்சு விட்டாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி. எண்ணெயில ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதங்கினதும் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தயிர் சேர்த்திருந்தா நல்லா சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. இந்த சைடு சிறு பருப்புங்கிறதுனால 2 விசிலே நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ நெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருக்க பருப்பையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா செம்ம குயிக் அண்ட் டேஸ்டான சாம்பார் தயார். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.